ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், அஸ்ஸலாமு அலைக்கும். எல்லோரும் எப்படி இருக்கீங்க? நல்லா இருக்கீங்களா? ரொம்ப நாள் ஆச்சு வீடியோ போட்டு. எல்லோரும் நல்லா இருக்கீங்களா? இன்றைக்கி நம்ம என்ன பார்க்க போகிறோம்னா, நம்மளோட முந்திரி பழம் ஜூஸ் பார்க்க போகிறோம். நான் அதை சாப்பிட்றதுக்காக ஒரு ஆசைப்பட்டு தாங்க இந்த முந்திரி பழம் வாங்கிட்டு வந்தேன். ஆனால் அந்த பிள்ளைங்க யாருமே சாப்பிடல. அது ஒரு துவக்குதுன்னு சொல்லி குழந்தைங்களுக்கு அது பிடிக்காமல் போயிடுச்சு. சரி, ஜூஸ் மாதிரி நம்ம ட்ரை பண்ணலான்னு சொல்லி ஜூஸ் மாதிரி நல்லா அந்த பழத்தை கழுவி சின்ன சின்ன பீஸாக கட் பண்ணி மிக்சியில் போட்டு இதில் கொஞ்சம் ஒரு சின்ன துண்டு இஞ்சி, ஒரு 2 ஏலக்காய் போட்டு சர்க்கரை, நமக்கு தேவையான அளவு சர்க்கரை போட்டு கொஞ்சமாக பால் போட்டு அடிச்சுக்கலாம். ஆனால் நான் இதெல்லாம் ஒன்றுமே சேர்க்கல, வெறும் சர்க்கரையும் பால் மட்டும் சேர்த்து தான் நான் அரைச்சேன். உண்மையிலே ரொம்ப நல்லா இருந்துச்சு. இதில் ரொம்ப நிறைய சத்துக்கள் இருக்குங்க. இதில் விட்டமின் ஏ இருக்குது, விட்டமின் B3 இருக்குது, B12 இருக்குது, இரும்பு சத்து, பொட்டாசியம், இது எல்லாமே இருக்குங்க. கால்சியம் இருக்குது. இது உடம்புக்கு ரொம்ப நல்லது. இந்த பழம் எங்கேயுமே இப்போ அதிகமாக கிடைக்க மாட்டேங்குது. கிடைச்சா கண்டிப்பாக எல்லோரும் வாங்கி இந்த மாதிரி ஜூஸ் மாதிரி ட்ரை பண்ணி குழந்தைங்களுக்கு கொடுங்க. அப்படியே ராவாக கொடுத்தா அந்த குழந்தைங்க சாப்பிட மாட்டுறாங்க. இது கொஞ்சம் பரவாயில்ல. ஆனால் துவப்பு டேஸ்ட் அப்படியே தான் இருக்கும். துவப்பு டேஸ்ட் எப்பவுமே மாறாது. ஆனாலும் ரொம்ப நல்லா டேஸ்ட்டாக இருந்தது. நீங்களும் இதே மாதிரி வாங்கி ட்ரை பண்ணி எங்கே பார்த்தாலும் விடாதீங்க. இந்த பழத்தை சாப்பிட்டு பார்த்துட்டு எப்படி இருக்குன்னு எனக்கு சொல்லுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள். ஓகே, பாய் ஃப்ரெண்ட்ஸ், அஸ்ஸலாமு அலைக்கும்.